அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்துல நடந்த ஒரு விவாதம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாண்டி உலகத்தையே திரும்ப பார்க்க வைத்திருக்கு. டஸ் காட் எக்ஸிஸ்ட்? கடவுள் இருக்கிறானா என்ற தலைப்புல 2 நபர்களுக்கிடையே நடந்த விவாதம். லல்லன் டாப் என சொல்லக்கூடிய செய்தி இணையதளம் ஏற்பாடு செய்த அந்த விவாதத்துல 2 தரப்பில் 2 முஸ்லிம் பேரை வைத்தவர்கள் ஒரு தரப்புல நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் நடைபெற்ற அந்த விவாதத்துல நாத்திகத்தின் தரப்பிலிருந்து பிரபல கவிஞரும் எழுத்தாளரும் இந்த ஷோலை ஹிந்தி படத்துடைய திரைக்கதை இயக்குனருமான ஜாவித் அக்தர் அவர்களும், அதே போல இறைவன் இருக்கிறான் என்ற தரப்பிலிருந்து தாருல் உலூம் தியோபந்தை சார்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் முகமது ஷமாயில் நத்வி அவர்களும் கலந்து கொண்ட விவாதம் இன்னைக்கு ஒட்டுமொத்த வட இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த வீடியோவை, இந்த விவாதம் 2 மணி நேர விவாதத்துடைய வீடியோவை பல கோடி மக்கள் பார்த்திருக்காங்க. இந்த செய்தி தமிழக மக்களுக்கு இதுவரைக்கும் வந்து சேராததின் அடிப்படையில இது சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவும் நம்ம பார்க்காதனால இந்த இந்த விவாதத்துடைய சுருக்கத்தை, விவாதத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் வாதங்களையும் அவர்கள் எடுத்து வைச்ச விஷயங்களையும் இந்த விவாதத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறோம். முதல் விஷயமாக இந்த விவாதத்துடைய ஃபார்மேட் எப்படி இருந்துச்சுன்னா, மொத்தம் 2 மணி நேரம் விவாதம். அதுல முதல் 10 நிமிடம் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்காக ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட்ஸ், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 செஷன். அதுக்கப்புறம் ரெஃப்யூட்டல் செஷன், அதாவது மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பகுதி. அதை அடுத்து கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு கேள்விகளை கேட்டு ஒருவருக்கு ஒருவர் குறுக்கு கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த பகுதி. அதுக்கு அடுத்து பொது மக்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதுதான் டோட்டல் விவாதத்துடைய ஃபார்மேட். மொத்தம் 2 மணி நேரம் நடந்த விவாதத்தை 10 நிமிஷம் முதல் தரப்பிற்கும், இரண்டாவது 10 நிமிஷம் இரண்டாம் தரப்பிற்கும், அதே போல ரெஃப்யூட்டல் மறுப்பு சொல்லக்கூடிய அந்த செஷனும் நடந்துச்சு. இதுதான் ஃபார்மேட். இந்த விவாதத்துல பல விஷயங்கள் இதற்கு பின்னாடி இருந்தாலும் இந்த விவாதத்திற்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த விவாதத்துல என்ன பேசப்பட்டுச்சு, 2 தரப்பும் எடுத்து வைத்த வாதங்கள் என்ன, யார் யார் இந்த விவாதத்தை பொறுத்தளவு யார் வின் பண்ணாங்க, யார் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து அதை எப்படி விளங்கிக்கிறாங்களோ அதுதான் விவாதத்துடைய வெற்றியாக கருதப்படுது. அந்த அடிப்படையில விவாதத்தை எதிர்கொண்ட ஜாவித் அக்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த விவாதத்துல இன்னும் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கணும், நான் சரியாக நான் என்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஜாவித் அக்தர் அவர்கள் தன்னை அந்த விவாதத்துல தன்னால் சரியாக அத விவாதத்திற்கான தகவல்களை எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்ற போதே அவர் விவாதத்துல எந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. خواتین وزارت آداب، मैं जावेद अख्तर। मैं कुछ थोड़ा सा शर्मिंदा सा भी महसूस कर रहा हूँ। दिल्ली कॉन्स्टिट्यूशन क्लब में क्या गॉड एग्जिस्ट करता है पर एक हाई प्रोफाइल அப்போ நம்ம இதுதான் இந்த விவாதத்துடைய அடிப்படையான செய்தி. இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா இருக்கும், முழுமையா கேளுங்க. இந்த விவாதத்துடைய முக்கியமான விஷயங்கள், ஏத்திஸ்டுக்கும் யாரெல்லாம் கடவுளை நம்பக்கூடியவர்கள், இது முஸ்லிம்களுக்கும் ஏத்திஸ்டுக்கும் நடந்த விவாதம் இல்ல, முஸ்லிம்களுக்கும் நாத்திகவாதிகளுக்கும் நடந்த விவாதம் இல்ல. ஆனால் இது நாத்திகவாதிகளுக்கும் ஆத்திகவாதிகளுக்கும், இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கும் இறைவனை மறுக்கக்கூடியவருக்கும் மத்தியிலே நடந்த விவாதம். முகமது ஷமாயில் நத்வி அவர்களுக்கு இந்த விவாதத்துடைய ஒரு கண்டிஷனாக, ஷரத்தாக எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, எந்த ஒரு மார்க்கத்தை, ஒரு தனி மதத்தை எடுத்து வச்சு பேசக்கூடாது. உங்களுடைய பேச்சில், உங்களுடைய விவாதத்துடைய தரவுகளில், உங்களுடைய எவிடன்ஸ்ல நீங்க ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்க கொள்கை சார்ந்துதான் பேசணும். இறைவன் இருக்கிறான் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் பேசணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கண்டிஷன். ஒரு மதத்தை சார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கறதுனால முகமது ஷமாயில் நத்வி அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துல யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ அவருக்கு பிரதிநிதியாக, அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாகவும் முகமது ஜாவித் அக்தர், அதாவது ஷபானா ஆஸ்மி இருக்காங்கல்ல, அந்த ஷபானா ஆஸ்மியுடைய கணவர் ஃபர்ஹான் அக்தருடைய தந்தை இருக்கக்கூடிய ஜாவித் அக்தர், பிரபல கவிஞர், எழுத்தாளர், அவர்கள் நாத்திகத்தை தூக்கி பிடித்து பேசக்கூடியவராக அந்த சபையில இருந்தாரு. முதலாவதாக முகமது ஷமாயில் நத்வி அவர்கள் தன்னுடைய வாதத்துடைய அறிமுக அடிப்படையான தகவலாக ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சாரு. ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா,
இந்த விவாதத்திற்கு எது ஆதாரம்? நாம தமிழக சூழல்ல, இஸ்லாமிய சூழல்ல விவாதத்திற்கு முன்னாடி ஒரு விவாதத்திற்கான ஒப்பந்தம் நடத்துவோம். அந்த ஒப்பந்தத்துல நம்ம விவாதத்துல எதை ஆதாரமாக கொள்ளுவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்போ அந்த அடிப்படையில அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் 10 நிமிடத்துல எது ஆதாரம்? நாத்திகராக இருக்கக்கூடிய ஜாவித் அக்தர் அவர்கள் ஆகிய நீங்கள் அறிவியலை ஆதாரமாக எடுத்துட்டு வருவீங்க. ஆனா அறிவியலை ஏன் ஆதாரமாக எடுக்கக்கூடாது என்று சொன்னால், அறிவியல் என்பது, சயின்ஸ் என்பது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எம்பெரிக்கல் எவிடன்சஸ். அதாவது ஒரு அனுபவபூர்வமான, யூ ஹாவ் டு மேக் அ பிராக்டிக்கல், ஒரு செஞ்சு பார்த்து அதன் மூலியமாக ஒரு விஷயத்தை அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை தான் நம்ம அறிவியல்னு சொல்றோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த எம்பெரிக்கல் எவிடன்ஸ். ஆனால் கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு யூ கேனாட் பிரிங் எனி எம்பெரிக்கல் எவிடன்ஸ். நீங்கள் அதை அனுபவ ரீதியாக அதை செய்து பார்த்து, அதை சோதித்து பார்த்து நீங்க அதுல ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது அடிப்படையில அதை சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்த ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொன்னாரு. அது முத்தாய்ப்பான விஷயம். நேஷனல் சயின்சஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் சொல்லுது, யூ கேனாட் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் காட் பை சயின்ஸ். அறிவியலை கொண்டு நீங்கள் கடவுள் இருக்கிறானா இல்லையா என்பதனை முடிவு செய்ய முடியாது என்பதை தேசிய அறிவியல் அகாடமி, யுஎஸ்ல இருக்கக்கூடிய அகாடமி ஒத்துக்கொள்கிறது. அதனால் நீங்கள் அறிவியலை இந்த விவாதத்திற்கு ஆதாரமாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு முதல் பாயிண்டை வச்சாரு. அப்போ எது ஆதாரம்? அடுத்தது ரெவல்யூஷன்ஸ் என்றால் இறை செய்தி. நம்ம வஹின்னு சொல்றோம்ல, இறைவனால் அருளப்பட்ட செய்தி. பல மதங்களுக்கு இறைவனால் அருளப்பட்டது. அதே போல இந்து மக்களுக்கும் அவர்கள் நம்பக்கூடிய இறைவனால் அருளப்பட்டது, அல்லது அவர்கள் நிஷாதங்களாக ஏதோ அவர்கள் எதை வேதங்களாக சொல்றாங்களோ அது ரெவல்யூஷன்ஸ். நம்மளுக்கு குரான் ரெவல்யூஷன் போல, இந்த கிறிஸ்துவர்கள் எப்படி பைபிளை ரெவல்யூஷன் அப்படின்னு இறை செய்தியாக, இறைவனால் வழங்கப்பட்ட செய்தி என்று நம்புகிறார்களோ, அதே போல யூதர்கள் மோசஸை இறைவனாக கொண்டவர்கள், அவர்கள் தோராவை நம்புகிறார்களோ, இந்த ரெவல்யூஷன்ஸை நாம ஆதாரமாக கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நான் ஆத்திகத்தை சொல்லக்கூடியவன், இறைவன் இருக்கிறான் என்று வாதாடக்கூடியவன், ரெவல்யூஷன்ஸை நம்பினாலும், இறை செய்தியை, இறைவனிடமிருந்து வந்த செய்திகளை நம்பினாலும் நான் அதை ஆதாரமாக கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. நீங்க சயின்ஸை கொண்டு வரதை நான் நம்ப மாட்டேனோ, அதே மாதிரி நான் இறை செய்தியை, இறைவனால் வழங்கப்பட்ட செய்தி என்பதை ஆதாரமாக எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. தேர்ட் ஆதாரம், நீங்க அப்சர்வேஷன்ஸ், கண்ணால் பார்த்து நம்புவது, ஒரு விஷயத்தை பார்த்தாதான் நம்புறது அப்படிங்கறத ஆதாரமாக கொண்டு போக முடியாது. ஏனென்றால் ஏத்திஸ்ட், நாத்திகர்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஷோ மீ காட், இறைவனை எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வருவீங்க. கடவுள் இருக்கிறான் என்பதை நம்புவதற்காக, கடவுள் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக ஷோ மீ காட் அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்சர்வேஷன்ஸ், அது பரிசோதித்து பார்த்து நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதாரமாக கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னால், அதற்கும் ஒரு லாஜிக்கான ரொம்ப வேலிடான ஒரு லாஜிக்கான ஒரு ரீசனிங்கான ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு என்ன சொல்றது, ஒரு தகவல் எடுத்து வச்சாரு. என்னன்னா, ஒரு மெட்டல் டிடெக்டர் இருக்கு. இந்த மெட்டல்களை பரிசோதிக்கக்கூடிய நம்ம இந்த மால்ஸ்ல, இந்த தியேட்டர்ஸ்ல, மால்ஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வச்சிருப்பாங்கல்ல இந்த மெட்டல் டிடெக்டர் என்ன பண்ணுவோம்னா, மெட்டல்ஸை டிடெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம போனோம்னா, மெட்டல்ஸ், என்னுடைய பாக்கெட்ல ஏதாவது மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அலாரம் அடிச்சு காட்டும். மெட்டல் இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த டிடெக்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டிடெக்டரை வச்சுட்டு பிளாஸ்டிக்கை பரிசோதிக்க முடியுமா? பிளாஸ்டிக்கை கொண்டு போனா சத்தமே காட்டாது. அப்போ மெட்டல் டிடெக்டரை வைத்து பிளாஸ்டிக்கை பரிசோதிக்க முடியாது என்று சொன்னால், அப்போ பிளாஸ்டிக் இல்லைன்னு ஆகாது. மெட்டல் டிடெக்டர் அதற்கான சரியான ஒரு டூல் இல்ல, அது எக்யூப்மெண்ட், அது சரியான எக்யூப்மெண்ட் இல்ல அப்படிங்கிறது தான் ஆகுமே தவிர, அது பிளாஸ்டிக் என்கிற பொருளே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை, ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாரு. அடுத்தது இன்னொரு விஷயத்த சொன்னாரு. நான் எதை ஆதாரமாக எடுத்து வைப்பேன் என்று சொன்னால், அறிவை எடுத்து வைப்பேன். அறிவியலால் அல்ல, அறிவால் இறைவனை
இருக்கிறான் என்பதை ப்ரூவ் பண்றதற்காக, இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக நான் வந்துகிட்டு ஒரு ஆதாரத்தை, அறிவால் ஆதாரத்தை எடுத்து வைப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுதான் இருக்கிறதுலயே சூப்பர். இது வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இறைவனுடைய மார்க்கத்தை சொல்ற போது, இறைவன் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஞானத்தை, பெரிய விஸ்டம கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த அடிப்படையில அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூட சொல்றான், இது இஸ்லாத்திற்கும் நாத்திகத்திற்கும் நடைபெற்ற விவாதம் இல்லை என்று சொன்னாலும், அவர் கொண்டிருக்க கொள்கை இஸ்லாமிய கொள்கை என்பதனால், அவர் எடுத்திருக்கக்கூடிய அவருடைய மார்க்கத்தின் அடிப்படையில அவரால பேச முடிந்தது. அவர் சொல்ற போது அவர் சொன்னாரு, நான் அக்கல் லாஜிக், அக்கல் ரேஷனல் லாஜிக், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அறிவுபூர்வமான சான்றுகளை நான் என்னால எடுத்து வைக்க முடியும். ஆனால் நீங்கள் எமோஷனல் ஆர்கியூமெண்ட், ஒரு மக்களை இமோஷனல் ஆக்கி உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக உலகத்துல நடக்கக்கூடிய தீமைகள் என்ன, இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குது, இவ்வளவு தீமைகள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இறைவன் சும்மா இருக்கானே, இது போன்ற லாஜிக்கான, இது போன்ற இமோஷனலான ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்க கூடாது, இது ஆதாரமாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீங்க ஒரு கால் லாஜிக்காக, அறிவுபூர்வமாக, லாஜிக்காக, ரேஷனலாக இறைவன் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணிட்டா, எனக்கு ஒரு ஒரு நிமிடத்துல நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் உங்களால அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. கடந்து போயிட்டாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம், அடிப்படையான ஆதாரங்கள், சயின்ஸ், அறிவியலால இறைவனை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது சோதிச்சு பார்த்து எம்பிரிக்கல் எவிடன்ஸை வச்சு முடிவு பண்ற விஷயம் இல்ல. அடுத்தது ரெவல்யூஷன், இறை செய்தியை வச்சு, இறைவன் இப்படி சொன்னா, அப்படி சொன்னா, இறைவனால் அருளப்பட்டது, இறைவனை நம்பணும். கண்மூடித்தனமாக நம்பிக்கை கொண்டவர்கள் நம்புவாங்கல்ல. ஈவன் நம்பிக்கை கொண்டவர்களை கூட அல்லாஹ் வந்துகிட்டு கேள்வி கேட்க சொல்றான், சிந்தி கேட்க சொல்றான், யோசிச்சு பார்க்க சொல்றான். அது இல்ல, அவர் ரெவல்யூஷன்ஸ், இறை நம்பிக்கை நாம நம்புற மாதிரி அவர் நம்ப மாட்டாரு, ஜாவித் நம்ப மாட்டாரு. அதனால நாம அதையும் ஆதாரமாக கொள்ள மாட்டோம். அதே மாதிரி அப்சர்வேஷன், ஒரு விஷயத்தை சோதிச்சு பார்த்து அல்லது அதை கண்ணால் பார்த்து விட்னஸ் செய்தாதான் நம்புவோம் என்பதும் சரியான ஆதாரமாக அல்லது அடிப்படையாக கொள்ள முடியாது. அதே போல எமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இந்த உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இதற்கு ஆதாரமாவே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ரூல்ஸை செட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிரவுண்டை செட் பண்ணிட்டாரு, சூப்பரா கிரவுண்டை செட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ரேஷனலான லாஜிக் எடுத்து வச்சாரு. அதுல ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுத்து வச்சாரு. என்னன்னா, எந்த ஒரு பொருளும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் ஒரு தேவைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட், அதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வச்சாரு. ரொம்ப சிம்பிளான ஆர்கியூமெண்ட். ஒரு உலகம், ஒரு 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 தீவு இருக்கு, அதுல ஒரு பிங்க் பால் இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல இருக்கு. அந்த தீவுக்குள்ள ஒரு பிங்க் கலர், ஒரு ரோஸ் கலரான ஒரு பால் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நீங்க யோசிச்சா தானா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இக்னோரன்ஸ். ரெண்டு விஷயத்த, இக்னோரன்ஸுக்கும் டாக்மேட்டிக், அதை நிராகரிக்கக்கூடியவர்கள், சரியா? அடுத்தது டாக்மேட்டிக், நான் தானாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப முத்தி போய் எனக்கு தெரியாது, இக்னோரன்ஸ் எனக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு தீவு இருக்கு, அங்க ஒரு பிங்க் பால் கிடக்குது, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது, தானாக இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்கிறது நம்மளுடைய விஷயத்தை தட்டி கழிச்சு இக்னோரண்டாக இருக்கிறது, அதை விட்டு கடந்து போறது. அதே மாதிரி டாக்மேட்டிக்ங்கிறது அது தானாக நடந்துருச்சு அப்படின்னு ஒரு, எப்படி இந்த சட்டை எப்படி ஆச்சுன்னா அது தானாக வந்துச்சு, அப்படியே தைக்கப்பட்டுச்சு, பட்டன் வந்துச்சு, நூல் இருந்துச்சு, அப்படியே வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு டாக்மேட்டிக். இது ரெண்டுமே சரியான நிலைப்பாடு இல்ல. ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட், எந்த ஒரு விஷயத்திற்கும் பின்னாடியும் ஒரு படைப்பாளன் இருப்பான், படைப்பாளனுடைய அவசியத்தை பற்றி எடுத்து ஒரு நெசசரி பீயிங், நிச்சயமான இருப்பு, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட். அதாவது ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய காரணத்திற்கு பின்னாடியும், ஒவ்வொரு பொருட்களுடைய காரணத்துக்கு பின்னாடியும் ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமாக நாம நம்பணும்னா அந்த விஷயத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை எடுத்து வச்சாரு. இதோட அவருடைய முதல் அமர்வு முடிஞ்சது. அதற்கு பதில் சொல்ல வந்த ஜாவித் அக்தர் அவர்கள் முதல்லயே எடுப்புலயே அவர்கிட்ட எந்த ஒரு தயாரிப்பும் இருந்த மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு, அவர் ரொம்ப வயது முடிந்தவராகவும் தெரிஞ்சாரு. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணாருன்னா,
ஆரம்பத்திலேயே நீங்க நான் சயின்ஸை வச்சு ஒரு ஆதாரத்தை எடுத்து சொல்லுவேன்னு நினைச்சீங்க. ஆனா சயின்ஸ்ல எல்லாம் நான் மாமூலி அடிமை, நான் ஒரு காமன் மேனு, சயின்ஸ் எல்லாம் நான் பேச போறதே இல்ல அப்படின்னு சொல்லி தொடங்கினவரு எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பேசி நேச்சர், இந்த மதங்கள் எப்படி உருவாகுனுச்சு, கிரீக்கு ஒரு ஒரு காலத்துல கிரீக் பேரரசு இருந்துச்சு, கிரீக்ல பல கடவுள்கள் இருந்தாங்க, நெருப்ப வணங்குனாங்க, அதை வணங்குனாங்க, இது வணங்க, இஜிப்ட்ல இருந்தாங்க, ரோமனியர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கடவுளுக்கும் அன்னைக்கு இருந்த கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடவுளுங்கிறது மாறக்கூடியது. இந்த இயற்கைங்கிறது, இயற்கை நீதிங்கிறது ஒண்ணு இல்ல. ஒரு புலி வந்துகிட்டு ஒரு மானை சாப்பிட்டால் அதுல என்ன நீதி இருக்கு, அதுக்கு யார் நியாயம் செலுத்துவா அப்படின்னு ஒரு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களை பற்றி அவர் ரொம்ப பேசினாரு. எதுல அதுல நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஷமாயில் நத்வி அவர்கள் இவர் எதை பத்தி பேசுவாருன்னு நினைச்சாரோ அது அப்படியே அவர் ஏற்கனவே அந்த கண்டிஷன்லயே போயிட்டாரு. எமோஷனல் ஆர்குமெண்ட்டை வச்சு இந்த விவாதத்தை நடத்த முடியாதுன்னு ஷமாயில் நத்வி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அந்த அந்த ஆர்குமெண்ட்டை தான் இவர் எடுத்து வச்சாரு. உலகத்துல நடக்கக்கூடிய தீங்கு எல்லாம் பாருங்க, இதெல்லாம் தீங்கு எல்லாம் பார்த்துட்டு இறைவன் சும்மா இருக்கானா, இறைவனுங்கிறவன் இந்த தீங்கை இந்த மாதிரி தீமைகளை பார்க்கக்கூடியவனா, அப்படி இப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள், தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள் அவர் எடுத்து வைக்கிற போது மக்கள் பார்த்திருக்கவளே ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவுகள்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு இன்டர்நெட்ல வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் அது மாதிரிதான் இருக்கு. இது இது அவருடைய முதல் ஜாவித் அக்தருடைய முதல் தரப்பு வாதம். அதுல வாதம்னு அவர் எடுத்து வச்ச இறைவன் இல்லை என்பதை நிறுவுவதற்கு, இறைவன் இல்லை என சொல்லி அவர் தன்னுடைய கொள்கையை நிறுவுவதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவரால் எடுத்து வச்சு பேசவே முடியல. அவர் பேசினதெல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இலான் மாஸ்க் என்னுடைய தம்பின்னு சொன்னா நீங்க எப்படி ஒத்துக்குவீங்களா, அதற்கு ஆதாரம் கேட்பீங்க தானே அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பதில் சொல்ல வந்த ஷமாயில் நத்வி, நான் கேட்ட கேள்வி எதுக்குமே நீங்க பதில் சொல்லல. ஆர்குமெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு விஷயமும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருக்கு, டிபெண்டன்ட் ஆயிருக்கு. அப்படி டிபெண்டன்ட் ஆயிருக்கிற போது இதை ஏதோ ஒரு படைப்பாளன் நம்முடைய அது பட்டிருக்கு, அது ஒரு தேவையான ஒரு படைப்பிற்காக தான் இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு மறுப்பாக நீங்க என்ன சொல்றீங்க, இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிற போது அவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, ஃபெய்த் அண்ட் பிலீஃப். ஃபெய்த்னா என்ன, பிலீஃப்னா என்ன? ஃபெய்த்ங்கிறது கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கையே நம்புறது ஃபெய்த். பிலீஃப்ங்கிறது அதை சோதிச்சு பார்த்து அது இருக்குன்னு நம்பி அதை நம்புறது பிலீஃப். நான் நம்பிக்கை. ஆனா இங்கிலீஷ்ல ஃபெய்த்தும் பிலீஃபும் ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். ஆனா அந்த ஃபெய்த்துக்கும் பிலீஃபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அவரு போக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இவர் சொன்னாரு, பால், அவர் சொல்லியிருந்தார்ல, பால், ஒரு பிங்க் பால் இருக்குன்னு. அப்போ அந்த பிங்க் பால்ல அந்த தீவை யார் உருவாக்கனா அப்படின்னு கேட்டாரு. அதை சொல்றதுக்கு தாங்க நான் இந்த கேள்வி எடுத்தேன். அந்த பிங்க் பால் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஐசோலேட்டட் ஒரு 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 ஐலாண்ட் இருக்கு, அந்த ஐலாண்டை யார் படைச்சா அப்படிங்கறத நீங்க கேள்விக்கணும். அதுதான் நெசசரி பீயிங். ஒரு அவசியத்தின் அடிப்படையில ஒரு இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சாரு. ஆஃப் ரெசெஷன், இன்ஃபைனட் ரெக்ரெஸ் ஆஃப் காசஸ். அதாவது ஒரு விஷயம் கேள்வி கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா, இப்போ இந்த ஜாக்கெட் இருக்கு, இந்த ஜாக்கெட்டை யார் படைச்சா? டெய்லர் யாரை படைச்சா? டெய்லர் மெஷினை யார் படைச்சா? டெய்லர் மெஷினை ஒரு மனுஷன் படைச்சா? அதை யார் படைச்சா போயிடுச்சா, யார் படைச்சான்னு போயிட்டா அது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்ஃபைனட் ரெக்ரெஸ் ஆஃப் காசஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை பத்தி கொஞ்சம் நேரம் பேசப்பட்டுச்சு. அதுல இதெல்லாம் பேசப்படுற போது அடுத்தது ஒருவருக்கு மத்தியில நடந்த அந்த மறுப்பு ஒருத்தருடைய மறுப்புக்கு இன்னொரு மறுப்பு சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டது, ஜாவிதுடைய முட்டாள்தனம் இதுல வெளிப்பட்டுச்சு. இருக்கக்கூடிய அந்த நாத்திகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்தனம். இந்த கேள்விகள்லாம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நாத்திகர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் அதே கேள்விகள் அரைக்கிற மாதிரி யூனிவர்ஸ் படைக்கப்பட்டுன்னு சொல்றீங்களே,
அப்ப யூனிவர்ஸ்க்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கான்னு சொல்றீங்க. அப்போ அந்த யூனிவர்ஸ படைக்கிறதுக்கும் இந்த இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கும் இந்த உலகத்துக்கும் இறைவன் படைக்கிறதுக்கு மத்தியில அந்த நேரத்துல கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்கிற மாதிரி கேட்டு அவரே வடை வாங்கிட்டாருன்னு சொல்லணும். அதுல என்னன்னா டைம்ங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டைம்ங்கிறதே அந்த இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நேரத்துல இருந்து தான் டைம். அதுக்கு முன்னாடி நேரத்தை பத்தி பேசுறாரு. இந்த யூனிவர்ஸே படைக்காத முன்னாடி அந்த நேரத்துல என்ன இருந்தது, அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நேரமே இல்லையே அப்படின்னு ஷமாயில் அதுக்கு பதில் சொன்னாரு. ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. இந்த உலகம் படைக்கப்பட்ட பிறகுதான் ஒரு சூரியனு சந்திரனு அதை சார்ந்துதான் நேரமே வருது. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நானே காலமாக இருக்கிறேன் அப்படிமா. அல்லாவே காலமாக இருக்கான். அந்த அந்த வார்த்தைகள் அல்லாவே காலமாக இருக்கிறான் அந்த வாசகங்கள் அந்த விவாதத்துல இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் அதுல ஒரு முட்டாள்தனம் தெரிஞ்சது. யூனிவர்ஸ் படைக்கப்பட்ட பிறகுதான் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டதான் நேரமே படைக்கப்படுது. நேரமனே அப்போதான் ஆரம்பிக்குது. அதுக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அடுத்தது ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு ரொம்ப ஜோக்கான விஷயம் என்னன்னா, ஒழுக்க நெறி, மொராலிட்டின்னு சொல்லுவோம்ல, ஒழுக்க நெறி, அதை எப்படி முடிவு செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு ஜாவித் அக்தர் சொன்னாரு, ஒட்டுமொத்த சமுதாயமும் செஞ்ச ஒரு விஷயத்த நம்ம எது சரி எது தவறு அப்படின்னு முடிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, அப்ப நம்ம ஷமாயில் நதுவி சொன்னாரு, ஒரு தவறை ஒரு ஒரு கெட்ட விஷயத்தை தவறை ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து அது சரின்னு சொன்னா அது சரியாயிடுமா? அதுக்கு மலுப்பலான பதில் எந்த ஒரு பதிலும் இல்லை. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம், ரிலீஜியஸ் எல்லாம் எங்க மதங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் தீமைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. தீமைகள் அப்போனா யூரோப்ல அங்கதாங்க தீமைகள் அதிகமா இருக்கு, ரேப் அதிகமா நடக்குது. மிடில் ஈஸ்ட காட்டிலும் வளைகுடா நாடுகளை காட்டிலும் யூரோப்ல யார் நாத்திகத்தை அதிகம் நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்கதான் தவறுகள் 81% ரேப் கேஸ் அங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எடுத்து வைக்கப்பட்டது. இது போல பல கேள்விகள் அந்த மொராலிட்டியை பத்தி பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஜெக்டிவ் மொராலிட்டி, அப்ஜெக்டிவ் மொராலிட்டின்னு கூட்டு ஒழுக்க நெறி, ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒழுக்க நெறி சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க போதே அவர் நம்ம ஜாவித் அக்தர் வந்துகிட்ட தீமை உலகமே தீமையில தலைவிரிச்சு ஆடுது, உலகத்துல இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிற போது தீமைங்கிறது எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க? அப்போ இந்த சரி அங்க ஒரு பாயிண்ட் வச்சு நிறுத்தினாரு அவரு. என்னன்னா, சரி கடவுள் இல்லை, அப்போ தீமைகளை ஏன் இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க? கடவுள் இல்லைன்னா ஏன் என்ன பண்ணீங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி. அப்ப தீமைக்கு அளவுகோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கான கேள்வி. ஏன் தீமை இருக்கு? தீமையையும் இறைவன் தான் படைச்சான்னா ஏன் தீமையை இறைவன் படைக்கிறான்? இந்த உலகத்திலேயே அதிகமா ஒட்டுமொத்தமாக தீமை தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இப்ப தீமை ஏன் படைக்கப்பட்டதுன்னா, ஒரு லைஃப் இஸ் அ டெஸ்ட். இந்த உலகம் என்பதே ஒரு பரிசோதனை கூடம். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதற்காக பரிசோதிப்பதற்காக தான் இறைவன் தீமையை படைத்தான் அப்படிங்கிறப்போ மறுபடியும் ஜாவித் அக்தர் அவர்கள் ஒரு எமோஷனல் ஆர்கியூமெண்ட் மறுபடியும், அப்போ தீமையை இறைவன் தான் படைச்சானா? அப்போ தீமைக்கு எல்லாமே காரணம் இறைவன் தானா? இந்த உலகத்துல தீமை நடந்துகிட்டு இருக்கு. 45,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல்ல. அப்போ இதற்கும் இறைவன் தான் காரணமா? குழந்தைகளை கொல்றதுல என்னையா நியாயம் இருக்கு? வாட் இஸ் வாய்ஸ் இன் கில்லிங் த பீப்புள்? बच्चों को मारने में क्या न्याय है, क्या इंसाफ है? அப்படி உங்க இறைவன் மன்னிக்க கூடியவன், கருணையாளன், ஆம்னிபொட்டன்ட், ரஹ்மான், அந்த மாதிரி இஸ்லாமிய வார்த்தைகள் சொல்லாம ஆம்னிபொட்டன்ட், ரொம்ப கருணையாளனா இருக்கக்கூடியவனே ரொம்ப கருணையாளனா இருக்கக்கூடியவன், அவன் ஏன் இந்த குழந்தைகளை கொல்றத பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற போது நம்ம ஷமாயில் நதுவி சொன்னாரு, டாக்டர் இருக்காரு, ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு, இன்ஜெக்ஷன் போடுறப்போ வலிக்கதான் செய்யும். அது வலின்னு சொன்னா அந்த அந்த குணப்படுத்த முடியாது, வலின்னு சொன்னா குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றப்போ, அப்போ இது டாக்டரும் இறைவனும் ஒன்னா அப்படின்னு நான் அப்படி சொல்லலைங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான ஒரு வேதனையை சுமப்பதில் இறைவனுடைய வல்லமை இருக்கு. இறைவன் ஞானம் மிக்கவன். அந்த வலிக்கு பின்னாடி என்ன
இறைவன் நாடி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அது அல்லாஹ் ஹாக்கிம், இறைவன் ஒரு ஞானமிக்கவனா இருக்கான், ஹாக்கிமாக இருக்கான். இறைவனுக்கு நீங்க சொல்லக்கூடிய பண்புகள் மட்டும் இல்ல, பல பண்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா எடுத்து வச்சாரு. அது அவரு உள்ளங்கள் பூட்டு போட்டப்பட்டிருக்கு, சீல் போட்டப்பட்டிருக்குன்னு சொல்றோம்ல, அந்த அடிப்படையில அவர் அதெல்லாம் கேட்கவே ஒரு ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையில தான் இருந்தாரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அவரு எடுத்து வச்சாரு ஜாவித் அக்ரது, சிரிப்பான ஒரு விஷயம். அதற்கும் சூப்பராக பதில் சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வேதங்கள்லயும் டைனோசர்ஸ பத்தி சொல்லவே இல்ல. அப்போ அப்படின்னு சொன்னாரா? டைனோசர்ஸ் தான் இருக்கிறதுலயே பல ரொம்ப ஏன்ஷியன்ட் அனிமல், ரொம்ப பழமையான அத பற்றி கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கிரந்தங்கள்ல மார்க்க மதம் சார்ந்த நூல்கள்ல சொல்லப்படல அப்படின்னு சொன்னாரா? அதுக்கு அதுக்கு ஷமாயில் நத்வி அவர்கள், மேக்ஸ் புக்ல கூட தான் டைனோசர்ஸ பத்தி சொல்லப்படல, அதுக்குன்னு மேக்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்றப்போ அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், சயின்ஸால இறைவன் இருக்கான்னு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியல, லாஜிக்கால இறைவன் இருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னா நீங்க ஏன் அதை எடுத்து கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இறைவன் இருக்கான்னு புடிச்சு அழுதுட்டு இருக்கீங்க? விட்டுருங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லிருங்க, பிற்காலத்துல அது இறைவன் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரா? அதுக்கு இவர் அதைவே அந்த பால அவரை திருப்பி போட்டு, ஏங்க அதுதானங்க நாங்க சொல்றோம், ஒரு ரூம்ல ஒரு மனுஷன் இருக்கான்னு நாங்க சொல்றோம், அதை ப்ரூவ் பண்றதுக்கு சில விஷயங்களை சொல்றோம், நீங்க மனுஷன் இல்லைன்னு சொல்றீங்க, அதற்கு நீங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லல அப்படின்னு சொல்ற போது அவர் ப்ரூஸ் ரசல் ப்ரூட் ரசலா ப்ரூன் ரசல் அவருடைய தத்துவத்தை, இந்த 2-3 தத்துவங்கள் எல்லாம் எடுத்து வந்து இல்ல அது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, பர்டன் ஆஃப் ஃபெயிலியர் எனக்கு இல்ல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உழப்பலான விஷயங்கள் எல்லாம் எடுத்து ப்ரூட்டன் ரசல் அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய கடமை தான் இறைவன் இருக்கிறான்னு ப்ரூவ் பண்றது. இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மீதான கடமையாக அது வராது அப்படின்னு ப்ரூட்டன் ரசல், இது அவங்களுடைய தத்துவ ஞானின்னு நினைக்கிறேன், அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் அவரு மேற்கோள் பண்ணி காட்டினார். இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாவித் அக்தர் எடுத்து வச்சது, கடவுள் இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துல வந்து நின்னு பாருங்க நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், அந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு இறைவன் இருக்கான்னு ஆயிடும். அதே மாதிரி அந்த ஃபுட்பாலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை பார்த்துட்டு போயிடுவாங்க, இறைவன் இருக்கான்னு ஆயிடும். இதெல்லாம் சொத்த வாதம், இதெல்லாம் பல நபிமார்கள் கிட்ட கேட்ட வாதங்கள். ஏன் இறைவனை எனக்கு காட்டுங்க, இறைவன் பேச மாட்டானா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு 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 தயாரிப்பு இல்லாம யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு இல்லாம வந்து நின்னு ஒளறி கொட்டிய விஷயங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த விஷயம், இந்த வீடியோவை பார்த்து, இந்த விவாதத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை இஸ்லாத்தில் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்த்து, இந்த விவாதத்தை பார்த்து பல சகோதரர்கள் நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், முகமது ஷமாயில் நத்வி அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையாக தெரிகிறது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பின் பின்னணியில் இறைவன் இருக்கிறான் என்பதனை பல பல சகோதரர்கள் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் ஒரு வேவ், ஒரு 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 அலை, இறைவன் இருக்கிறான் என்பதனை ப்ரூவ் பண்ண வேண்டாம், நம்பிக்கையாளர்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண வேண்டாம், ஆனால் யார் நம்பாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக, கண் திறப்பாக இந்த விவாதம் அமைந்திருக்கிறது. இதை பத்தி சொல்லணும்னா இன்னி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் ஈவில் இருக்கு, ஏன் ஒரு தீமை இருக்கு, தீமை இருந்தாதாங்க நான் யார் சரியவன், யார் நல்லவன், யார் கெட்டவன், அந்த எக்ஸாம் இருந்தாதானங்க ஒரு மாசம் பையன் படிச்சானா இல்லையா, பாஸ் ஆவானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நடுவுல ISIS கொண்டு வந்தாரு. ஏங்க இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, நாங்க அதை வந்துகிட்டு மறுக்கிறோம், நாங்க அதுக்கு எதிராக இருக்கிறோம், ஏன் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பேசுறீங்க, நான் இதுல பேசி என் நேரத்தை வீணாக்க விரும்பல அப்படின்னு ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டாரு ஷமாயில் நத்வி. ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவழிக்கக்கூடிய விஷயத்துல அவரை வந்துகிட்டு ப்ரோவோக் பண்ணி பார்த்தாரு, கொஞ்சம் அவரை உணர்ச்சி வசப்படுத்தி பார்த்தாரு. அவர்னால அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப கண்டென்டடா, ரொம்ப கன்சிஸ்டன்டா, ரொம்ப
உணர்ச்சி வசப்படாம ரொம்ப அழகாக முகமது ஷமாயில் நத்வி அவர்கள் தன்னுடைய வாதங்களை மக்கள் மத்தியில எடுத்து வச்சாரு. இது அவருக்கு ஜாவித் அக்தருக்கு சொன்ன விஷயங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஜாவித் அக்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய நேர்வழியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாவிடம் இருக்கிறது. ஆனால் இந்த விவாதத்தை பார்த்த லட்சோப மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த மூலம் அல்லாஹ் தன் நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். வஸாஹுல் ஹக்க வஸாஹுல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஜஹூகா. பொய்யின் மீது சத்தியத்தை எடுத்து வீசுகிறோம், பொய் அழியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றான்ல குரான்ல அல்லாஹ். வஸாஹுல் ஹக்க வஸாஹுல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஜஹூகா. பொய் அழிந்தே தீரும், அசத்தியத்தின் மீது சத்தியத்தை வீசுகிறோம், பொய் அழிந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தை சௌரப் திவேதி என்ற அந்த லல்லன் டோப்பை சார்ந்த அந்த மாடரேட்டர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக அந்த விவாதத்தை வழிநடத்தி கொண்டு போனார். ஆனால் இதுல நாம கவலைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய கேள்விகள். இது மக்களுடைய கேள்விகள். அங்கு இருந்த அவங்களும் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் தான், அந்த நாத்திக கொள்கையை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் எடுத்து இந்த விவாத அந்த கேள்விகளுக்கு இஸ்லாமிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய தரப்பிலிருந்து இதற்கான பதிலை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோவின் மூலம் நான் வைத்துக் கொள்கிறேன். அவர்கள் முக்கியமாக சொன்ன விஷயங்கள், காசாவில் குழந்தைகள் ஏன் கொல்லப்படுகிறார்கள், இறைவனுக்கு கண் இல்லையா, பார்த்து கொண்டு இறைவன் சும்மா இருக்கானே, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது, அதை தடுப்பதற்கு இறைவனால் இயலாதாம், கடவுள் ஞானம் மிக்கவன் என்று சொன்னால் ஏன் தீமைகளை அனுமதிக்கிறான், வன்கொடுமைகளை பற்றி கடவுளை எல்லாமே பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம ஏன் துவா கேட்கணும், நாம ஏன் பிரார்த்திக்கணும், நம்ம பிரார்த்திக்கிறோம், நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்குது, ஏன் இதெல்லாம் நடக்கிறது இல்லை? இது போல சில கேள்விகளும் அவர்கள் முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த விவாதத்தை உருது தெரிந்த சகோதரர்கள் உருதுவில் பார்த்தால் அல்லது சப்டைட்டில் போட்டு பாருங்க. 1 மணி நேரம் 54 நிமிடங்கள் நடக்கக்கூடிய இந்த விவாதம் சிறப்பான ஒரு விவாதம். அல்லாஹ் அந்த விவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்து மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்கு காரணமாக அமைந்த அந்த தாருல் உலூமை சேர்ந்த மார்க்க அறிஞர்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மதரசால போயிட்டு இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல மதரசாவில் போதிக்கக்கூடிய சிலபஸ்ல அது இருக்கு இது இருக்குன்னு, அதெல்லாம் இல்லாம கோட்டு சூட்டு போட்டு இங்கிலீஷ சரளமாக பேசக்கூடிய, லாஜிக்காக ரேஷனலாக பேசக்கூடிய இந்த தலைமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை பார்த்துத்தான் இந்த வளர்ச்சியை பார்த்துத்தான் முஸ்லிம்களுடைய இந்த அறிவு தளத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை பார்த்துத்தான் இந்துத்துவவாதிகளும் பாசிசவாதிகளும் அதை தாக்கி பிடிக்கக்கூடிய பல்வேறு சிந்தனையை கொள்கையை கொண்டவர்களும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை உமிழ்கிறார்கள். இதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கல்வியின் மூலம், நம்மளுடைய அறிவார்ந்த செயல்கள் மூலமும் இன்டெலெக்சுவலான நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் மூலம் தான். நம்ம வயலன்ஸை நம்ம கையில எடுத்தோம்னா நம்ம அதைதான் அவர்கள் விரும்புகிறார்கள். வெறுப்பையும் வயலன்ஸையும் தீவிரவாதத்தையும் நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நம் இன்டெலெக்சுவலாக அறிவு எனும் ஆயுதத்தை தூக்கினால் இறைவன் அவர்களுடைய கொள்கையை இல்லாமல் ஆக்குவான். அவர்களுடைய பொய்யான கொள்கையை வைத்து வரக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதனை சொல்லி இந்த வீடியோவை முடிவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.